என் பேரு ரஹமத்துல்லா. நான் பீஃப் பிரியாணி கடை வச்சிருக்கிறேன். பொதுவாக பீஃப் பிரியாணி நீங்க திருச்சியில மற்ற இடத்துல கேட்டீங்க அப்படின்னா 120 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போதான் 2 மந்த்தாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடையில் இருந்தோம். இப்போ நம்ம பிரியாணி கொடுக்குற ரேட் வந்து வெறும் 100 ரூபா தான். அதுல வந்து நல்ல கறி அதிகமாக வச்சு, சாப்பாடு அதிகமாக வச்சு, 1/2 கிலோக்கு மேலே ஒரு பொட்டலம் இருக்கும். எடை போட்டாலே அந்த ரேட்டுக்கு வந்துடும். அதிகமாக தான் நம்ம வச்சு கொடுக்குறோம். இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். தனியாக நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2.5 மாதம் ஆச்சு. பொதுவாக பீஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தனியாக அதுக்குன்னு கடை வந்து குறைவு தான். அந்த அடிப்படையில் நம்மகிட்ட நிறைய மக்கள் வந்து கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதாவது பொதுவாக திங்கள், செவ்வாய் இந்த மாதிரி இதில் வந்து 2 படி வந்து 3 படி போடுவோம். சனி ஞாயிறை பொறுத்த வரைக்கும் 5, 6 இந்த மாதிரி போடுறது. ஒரு சில நேரங்களில் வந்து சில முகூர்த்த நாள் இந்த மாதிரியான ஒரு நாட்கள் நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா இன்னும் மக்களுக்கு ரீச் ஆகணும். நம்ம கடை பேர் வந்து நம்ம வீட்டு பிரியாணி. இதை வந்து நான் தனியாக கடையெல்லாம் வச்சு செய்யலை. தனியாக நம்மளோட கிடவுலாம் கிடையாது. நானும் என்னுடைய வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து வீட்லேயே வச்சு செஞ்சுட்டு கொண்டு வரோம். வீட்டுக்கு நாங்கள் என்ன எங்களுக்கு சாப்பாடு நம்ம செய்வோமோ அதே மாதிரியான தரமான எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறோம். இப்போ நெய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு நெய் இருக்கு, 1 கிலோ 600 ரூபாய்க்கும் இருக்கு. நான் 600 ரூபா நெய் தான் போடுறேன். அதை நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு இப்போதைக்கு ஆரம்பிச்சதுனால ஒரு 3000 ரூபா இந்த மாதிரி இதெல்லாம் ஓடும். இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய தெரிய வரணும். இப்படி கடை இருக்கு அப்படின்ற தெரிய வந்தாதான் அதை வச்சு மக்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிறருக்கு சொல்லும்போது அவங்களும் வந்து பேச பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் வியாபாரம் வரணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம வீட்டு பிரியாணி வரகநேரி தொழிற்கடை பள்ளிவாசல் பாலக்கரை லைனில் ஐஃபர் கண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாசலில் வச்சுருக்கேன். தரமான இந்த பிரியாணியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள்.